வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, Toyota Innova Crista 2023 ZX வேரியண்ட்டுங்க. ஸோ நமக்கு இந்த வண்டிய குடுத்த திருப்பூர் அனமலைஸ் டொயோட்டாக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாங்க. மேலும் உங்களுக்கு இந்த வண்டி பத்தி இன்டெப்த்தான டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா, கீழ வந்து உங்களுக்கு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் நம்பர் குடுத்துருக்கேன். நீங்க தாராளமா செக் பண்ணி பாருங்க. ஸோ Innova Crista அப்படின்னு பார்த்தாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ஒரு ரிலையபிலிட்டியான ஒரு வண்டிங்க. நல்ல என்ஜின், நல்ல கம்ஃபர்ட்டான ஒரு வண்டிங்க. ஸோ இந்த வண்டிய பத்தி இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் டீட்டெயில இந்த வீடியோல நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இந்த வண்டியுடைய ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெரிய விண்ட்ஷீல்டு குடுத்துருக்காங்க. நல்ல வைப்பர்ஸ் வித் வாஷர்ஸும் குடுத்துருக்குறாங்க இந்த வண்டிக்கு. ஸோ அது வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ இப்போ ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டைப் 3 Innova Crista அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு டைப் 2 கம்பேர் பண்ணும்போது வேறு மாதிரி ஒரு கிரில் குடுத்துருக்காங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டொயோட்டோட எம்ப்ளம் வந்து ரொம்ப பெருசா குடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்க்கறக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ இப்போ ஹெட்லைட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த வண்டிக்கு எல்இடி ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹை பீமுக்கு பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா டிஆர்எல் லைட்ஸும் வந்துடுதுங்க. அண்ட் இப்போ நிறைய வண்டியிலையுமே பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப் வரதில்லை. பட் இது எம்பிவி செக்மெண்ட்டில் இருக்கிறனால இன்னோவாக்கு பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப் வித் டர்ன் இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துட்றாங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டாங்கிற பேட்சிங் வந்து உங்களுக்கு குரோமில் வந்துடுதுங்க. ஸோ அதனால் இந்த வண்டி பார்க்குறக்கு ரொம்பவே சூப்பர் ராயல் லுக்காக இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வண்டியுடைய ஃப்ரண்ட் லுக் ஆஃப் Innova Crista. ஸோ இந்த வண்டியுடைய லென்த்லேயோ வித்துலேயோ எந்த சேஞ்சஸுமே பண்ணலைங்க. ப்ரீவியஸாக எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்குதுங்க. ஸோ இந்த வண்டியுடைய சைடு ஓஆர்விஎம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ரிட்ராக்டபிள் கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்துருதுங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெல்கம் லேம்ப் இருக்குது. ஸோ அது நைட் டைமில் வந்து உங்களுக்கு ரொம்பவே விசிபிளாக இருக்கும் வித் டொயோட்டோ சிம்பிளோட. ஸோ இதுதான் வந்து சைடு இண்டிகேட்டர்ஸை பற்றி இன்டெப்த்தாங்க. ஸோ இப்போ வண்டியோட சைடு வியூ வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு ஷார்ப்பான எட்ஜஸ் ஃப்ரண்ட்லேருந்து பின்னாடி வரைக்கும் நல்லா ட்ராவல் ஆகுதுங்க. ஸோ இப்போ டயருடைய டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா, ஸோ ZX வேரியண்ட் அப்படிங்கிறனால இதுக்கு டயர் பார்த்தீங்கன்னா 215/55 R17 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. இதே VX வேரியண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து R16 இன்ச்சஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 17 இன்ச்சஸுங்கிறதுனால கொஞ்சம் ரைட் கம்ஃபர்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த மாடலை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா மெக்ஃபர்சன் ஸ்டட் தான் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனும் Innova Crista பொறுத்த வரைக்கும் எந்த விதமான குறையும் சொல்ல முடியாதுங்க. இதோடைய பி பில்லர் அண்ட் சி பில்லர் பார்த்தீங்கன்னா நல்ல மேட் ஃபினிஷ் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க. ஸோ இந்த வண்டியுடைய ரியர் வியூ பார்த்தீங்கன்னா ஒரு மினி லேண்ட் க்ரூசர் மாதிரி இருக்குங்க என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியர் டிஃபாகர் வந்துடுதுங்க. ரியர் வைப்பர் வித் வாஷரும் வந்துடுது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.4Z பேட்ச் கொடுத்துட்றாங்க. ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டொயோட்டோடைய பெரிய எம்ப்ளம் வந்துடுது. அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு Innova Cristaவுடைய பேட்சிங் வந்துடுதுங்க. ஸோ என்ன தான் இந்த வண்டி வந்து ஒரு டாப் ஸ்பெக் வேரியண்ட்டாக இருந்தாலும் இந்த வண்டியுடைய டெயில் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்இடியில் கொடுக்கல. அது ஏன்னு தெரியலைங்க. ஸோ அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது இந்த வண்டியில். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் பார்க்கிங் கேமராவும் வந்துடுது. அண்ட் மோரோவர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து பின்னாடி வந்து கீழே பம்பரில் வந்து 4 சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்க்கிங் டைமில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அண்ட் இந்த வண்டியுடைய ஸ்பேர் வீல் ஏரியாஸ் அண்ட் ரியர் சஸ்பென்ஷனை பார்த்துடலாங்க இப்போ நம்ம கீழே. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கீழே அந்த ஸ்பேர் வீல் ஏரியா அண்ட் சஸ்பென்ஷன் எல்லாமே ரொம்ப நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஒரு சில வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரியர் பேக் பண்ணியிருக்க இந்த ஸ்பேர் வீல் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே தெரியுங்க. இந்த வண்டியில் அதெல்லாம் எதுவும் தெரியல. ஸோ அந்த வகையில் நீட்டாக பேக் பண்ணியிருக்கிறாங்க இந்த வண்டியில். ஸோ இதுதாங்க ரியர் வியூ ஆஃப் Innova Crista. அண்ட் மோரோவர் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து பாடி கலரில் வந்து உங்களுக்கு ஸ்பாய்லர்ஸ் கொடுத்துருக்காங்க வண்டியோட. அண்ட் மேலே வந்து ஷார்ப் ஃபின் ஆண்டனாஸ் வந்துடுதுங்க. ஸோ அதுவுமே ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது இந்த MPV செக்மெண்ட்டில். ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 2 வீல்ஸுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்க் பிரேக்ஸ் வருதுங்க. ரியர் 2 வீலுக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்ஸ் தான் வருது. பட் இந்த வண்டி இருக்கிற செக்மெண்ட்டுக்கு அண்ட் இவங்க வச்சுருக்கிற ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த வண்டிக்கு 4 வீலுக்குமே வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த வண்டியுடைய எக்ஸ்டீரியர் வியூஸுங்க. ஸோ இப்போ அந்த வண்டியோடைய இன்டீரியர் போர்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கிராப் ஹேண்டில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா குரோமில் தான் கொடுத்துருக்காங்க. ரெக்வஸ்ட் சென்சரும் வந்து குரோமில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ டொயோட்டாவை பொறுத்த வரைக்கும் மெட்டல் வெயிட்டில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் அவங்க பண்ணலை. அண்டு டோர் பாடி வெயிட்டுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ ஃபினிஷும் நல்லாயிருக்கு. ஸோ லாக் அண்ட் அன்லாக் ஏரியா எல்லாமே பார்த்திங்கன்னா குரோமில் தான் கொடுத்துருக்குறாங்க. அண்டு ஹேண்ட் ரெஸ்டிங் ஏரியாஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க. பட் லெதரில் கொடுத்துருந்தா ரொம்பவே ப்ரீமியமாக இருந்திருக்கும். அண்டு பவர் ஸ்விட்சஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆல் டோர்ஸ் பவர் விண்டோஸ் வந்துடுதுங்க. அப் அண்ட் டவுன் எல்லாமே. ஸோ கொடுக்குற காசுக்கு ரொம்பவே ஒர்த்தான ஒரு விஷயம் இது. அண்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வச்சுக்கலாம். கூட ஏதோ ஒரு சின்ன சின்ன புக்ஸ் ஆர் மேகசின்ஸ் ஏதோ ஒன்று
தேவையான டோக்கன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கிறதுக்கான ஏரியாவும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது எல்லா வண்டியிலையும் காமனாக இருக்கிறது தான். அண்ட் ஸ்பீக்கர்ஸும் உங்களுக்கு வந்துடுதுங்க கீழே. ஸோ இது வந்து டாப் ஸ்பீக் வேரியண்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து மோட்டரைஸ்டு சீட்ஸ் டிரைவர் சைடு வந்துடுதுங்க. ஸோ இதனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு அப்பு டவுனு எல்லாமே மோட்டரைஸ்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒன்று ப்ரீமியமான ஒரு விஷயம் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இந்த வண்டியை பற்றி இன்டீரியரோட ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம் வாங்க. இந்த வண்டியுடைய ஸ்டேரிங்கை பற்றி சொல்லி ஆகணும் மக்களே. ஏன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் மாடல்லேருந்தே இன்னோவா கிறிஸ்டாவில் பார்த்தீங்கன்னா டில்ட் அண்டு டெலிஸ்கோபிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வந்து டிரைவர்ஸுகளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் சரி ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கும் சரி ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அது வந்து இந்த வண்டியில் பேஸ் மாடல்லேருந்து கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம்னு சொல்லலாங்க. ஸோ இந்த வண்டியோட ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா ஹேண்ட்லிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு லெதர் ராப்பிங் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ்வுட் ஃபினிஷிங்லேயும் வந்திருக்கு. ஸோ அது வந்து பிடிச்சி ஓட்டுறக்கே பார்த்திங்கன்னா ரொம்பவே கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது, ரொம்ப ராயலாகவும் இருக்குங்க. ஸோ இப்போது ஸ்பீடோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து ஆர்பிஎம் மீட்டர்ஸ் வந்துடுது, ரைட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடோமீட்டர் வந்துடுது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ப்ளஸ் அனலாக் ரெண்டுமே கம்பைண்டாக தான் இருக்குதுங்க. ஸோ இதனோட ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டேரிங்கில் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்டைன்மெண்ட்டோடைய கண்ட்ரோலுங்க. ரைட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பீடோமீட்டர்ஸுடைய கண்ட்ரோல்ஸ் வந்துடுதுங்க. ஸோ அந்த ஸ்பீடோமீட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்குது. அதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம போகிற ட்ரிப் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அதில் வந்து பார்த்துக்கலாம். ட்ரிப் ஏ ட்ரிப் பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இங்கே லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வைப்பர் வாஷருக்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரைட் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட் லேம்ப் இதெல்லாமே வந்துடுதுங்க ஆப்ஷன், ஹை பீம் லோ பீம் எல்லாமே. இந்த வழியில் கொஞ்சம் வித்தியாசமாக க்ரூஸ் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே கொடுத்துருக்குறாங்க ரைட் சைடில். ஸோ அது நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு ப்ளூ கலர் கவர் போட்டிருக்காங்க. ஸோ புது வண்டிங்கனால நான் அதை ஓப்பன் பண்ணலை. ஸோ அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்குறாங்க க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த வண்டியிலிங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்டேரிங் டீட்டெயில்ஸோட கம்ப்ளீட் வியூ ஆஃப் இன்னோவா கிறிஸ்டா ZX வேரியண்ட்டுங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ஃபியூல் கன்சப்ஷன், ABS வித் EBD, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு இந்த டிஜிட்டல் மீட்டர்ஸில் வந்து உங்களுக்கு வந்துடுதுங்க. ஸோ அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. எல்லாமே ரொம்ப ஹை ஸ்பெக்காக தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வண்டி நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசியோட த்ரோ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க. ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடுதுங்க VX வேரியண்ட்டில் இருந்தே. ஸோ இது வந்து ZXங்கிறதுனால இதுலேயும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துட்றாங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த வண்டியோட கேபினில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ரோஸ்வுட் ஃபினிஷ் பார்த்திங்கன்னா நல்லாவே அந்த ஃப்ரண்ட்டில் அந்த லாஸ்ட்டில் இருந்து டிரைவர் சைடு வரைக்கும் அப்படியே ட்ராவல் ஆகுதுங்க. அதுதான் இந்த வண்டியுடைய மோஸ்ட் ப்ரீமியமான ஒரு போர்ஷனாக எடுத்து கொடுக்குதுங்க. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது. அதில் நீங்கள் வெஹிக்கிள் டோக்கன்ஸ் ஒரு சாக்லேட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஸோ பேசஞ்சர்ஸ்க்கும் அது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அவங்களும் அதை வச்சுக்கலாம், ஜூஸஸ் அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பாட்டில்ஸு. ஸோ இது வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இந்த வண்டியில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மோட் கொடுத்துருக்குறாங்க இந்த வண்டியில். எக்கோ மோட் அண்ட் பவர் மோட் கொடுத்துருக்காங்க. எக்கோ மோடில் ஓட்டினோம்னா மைலேஜ் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கிடைக்குங்க. சிட்டிக்குள்ளே ஒரு 10-12 அந்த மாதிரி கிடைக்கும். பவர் மோடில் போட்டிங்கன்னா சொல்லவே வேணாம், டீசல் வந்து தண்ணி மாதிரி போயிருங்க. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி எக்கோ மோடில் போட்டு ஓட்டுறதே வந்து ரொம்ப நல்லது இன்னோவா கிறிஸ்டா பொறுத்த வரைக்கும். ஸோ கியர் நாப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லெதரில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆம்ரெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா லெதர் ஃபினிஷிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ஏரியாவும் வந்து டீசெண்டாக இருக்குதுங்க. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆம்ரெஸ்ட்டில் கை வச்சுட்டு வண்டி ஓட்டுறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. அண்ட் இப்போது டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் 8 inch இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, LCD டிஸ்பிளே. அண்ட் பட்டனுடைய ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குதுங்க. இது நியூ வெஹிக்கிளாக இருக்கிறதுனால எனக்கு வந்து இப்போது எதுவுமே ஆப்ஷன்ஸ் போட்டு பார்க்க முடியாது. பிகாஸ் அவங்க ஆக்சஸ் வந்து அங்கே கம்பெனியில் தான் இருக்குது. ஸோ அவங்க பார்த்து சிம் இன்ஜெக்ட் பண்ணால் தான் இதில் வந்து ஆக்சஸ் வரும். ஸோ இப்போ வண்டியுடைய சீட்டுடைய டெக்ஸ்சர்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாங்க. இந்த மாடல் வந்து டாப் ஸ்பெக்குங்கிறதுனால டாட்டட் சீட்ஸ் வந்துடுதுங்க. இதில் 2 ஆப்ஷன் வருது, பிளாக் அண்ட் கேமல் தீம் ஒன்று வருதுங்க. ஸோ சீட்டோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க. அண்டு நல்ல பக்கெட் டைப்பில் இருக்கிறனால நம்ம அப்படியே பிடிச்சிக்குது உட்காரும்போது. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டும் வந்துடுது இந்த வண்டியில். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. வித் கிறிஸ்டா பேஜிங்கோட வந்துடுதுங்க இந்த சீட்டில். ஸோ அது வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாடல் வெஹிக்கிளுடைய ரியர் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வெஹிக்கிளுடைய ரியர் வியூ பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக்கான ஹேண்ட் ரெஸ்ட் ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் ரோஸ்வுட் ஃபினிஷிங்கையும் வந்துடுதுங்க. ஸோ ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் லாக் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோமில் வந்துடுது. அண்ட் பவர் விண்டோ வந்துடுதுங்க. சுற்றிலையும் நல்ல ஒரு க்ரோமான ஃபினிஷில் தான் கொடுத்துருக்குறாங்க. கீழேயும் பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு வந்து
1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். அப்புறம் குட்டி குட்டி ஏதாவது மேகசின்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இப்போ இந்த வண்டியுடைய உள்ளே உட்கார்ந்து பார்க்குறக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாங்க. ஸோ கிறிஸ்டாவை பொறுத்த வரைக்கும் இந்த மிடில் ரோ சீட்டு தான் வந்து இதில் தான் வந்து ஒரு மேட்ரே இருக்குதுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீட்டில் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும் ட்ராவல் பண்ணும்போது. அண்ட் மோரோவர் இந்த சீட்டை தான் வந்து ஓனர் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய கிறிஸ்டா வச்சுருக்க ஓனர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ரோ சீட்டில் தான் உட்காந்து ட்ராவல் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ரோவில் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சொகுசு நல்லாயிருக்கும் வண்டியில் ட்ராவல் பண்ணும்போது, லாங் டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ அதனால் வந்து இந்த மிடில் ரோ சீட் வந்து கிறிஸ்டா பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஃபேமஸுங்க மற்ற எல்லா எம்பிவிசி கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃபேப்ரிக் தான் வந்துடுது. ஹேண்ட் ரெஸ்டிங் ஏரியா எல்லாமே பார்த்தீங்கன்னா. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற ட்ரே பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து அந்த ரோஸ்வுட் ஃபினிஷிங் வந்துடுதுங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டபுளான ஒரு ட்ரே தான் இது. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா மேகசின்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஹோல்டரும் சீட்டில் 2 பேருக்குமே கொடுத்துட்றாங்க. அண்டு இந்த ட்ரேவை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். பட் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக தான் இருக்குங்க ஏரியாஸ், ரொம்ப பெருசாக இல்லை. ஒரு லேப்டாப் வைக்கிற மாதிரிலாம் ஏரியா கிடையாது. ஒரு சின்னதாக ஒரு டேப் அந்த மாதிரி வச்சுக்கலாம், ஆர்எல்ஸ் ஒரு புக் ரீட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் மேக்ஸிமம் இதனோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 10 kg தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு மேலே இதில் எந்த வெயிட்டும் நம்ம வந்து வைக்கக்கூடாதுங்க. அதுக்கான பாயிண்ட்ஸும் பார்த்திங்கன்னா அங்கேயே அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் ஏரியாவும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஏரியாவும் சுற்றிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரோஸ்வுட் ஃபினிஷ் இருக்குதுங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் அந்த ரோஸ்வுட் ஃபினிஷிங் இருக்கிறதுனால அந்த வண்டியில் உட்காந்து பார்க்கும்போதே அந்த ரிச்னஸ் அண்ட் அந்த ப்ரீமியம்னஸ் வந்து நமக்கு ரொம்பவே நல்லாவே தெரியுதுங்க இன்னோவா கிறிஸ்டா இந்த டாப் ஸ்பெக் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா மிடில் ரோ வியூ ஆஃப் இன்னோவா கிறிஸ்டா. ஸோ வண்டி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுதுங்க, ரொம்பவே ராயலாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு அந்த பி பில்லர் போர்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஏரியாக இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த சென்டர்லேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு ரொம்ப ஒரு அடைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்காது இந்த வண்டி பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு ஏரியான ஃபீலிங் இருக்கனால உங்களுக்கு வண்டி நல்லாயிருக்குங்க இந்த இது. ஸோ இப்போ இந்த மிடில் ரோவில் பார்த்தீங்கன்னா இது ZX வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 சீட்டர் வருதுங்க. ஸோ இது சீட் பார்த்தீங்கன்னா கேப்டன் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரெஸ்ட் இந்த பக்கம் வந்துடுது. ஸோ நீங்கள் ரொம்பவே கம்ஃபர்ட்டாக உட்காந்து ட்ராவல் பண்ணலாம். லெக் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே தாராளமாக இருக்குதுங்க. ஸோ இப்போ நான் வந்து 6 feet இருக்கேன். ஸோ என்னோடய ஹைட்டுக்கு நான் வச்சுருக்கேன் இப்போது. லெக் ரூம் அதுக்கு எனக்கு தாராளமாக இருக்குது. அண்டு விண்டோஸ் ஏரியாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஏரி ஃபீலிங்காக தான் இருக்குதுங்க உங்களுக்கு. ஸோ அதில் எந்த விதமான குறைச்சலும் கிடையாது. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லோ லேம்ப் இருக்குது. அது மேலே சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் லைட்ஸ் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ட் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த VX வேரியண்ட்லேருந்தே வந்துடுதுங்க இன்னோவா கிறிஸ்டாவில். அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அந்த காலத்தில் குவாலிஸ்லேருந்து இருக்குங்க. அதில் கொஞ்சம் டிசைனிங்காக இருக்கும். இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசியோடு வந்துடுதுங்க. ஸோ இந்த ஏரியாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ப்ளூ கலரில் இருக்க அந்த ஆம்பியன்ட் லைட் டச் வந்து அந்த சர்க்கிள் சுற்றியே இருக்குங்க. ஸோ அது வந்து பார்க்குறக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் இந்த ஏசி வென்ட் பார்த்தீங்கன்னா 2nd ரோக்கு இருக்குது, 3rd ரோக்கு இருக்குது. அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து டிஜிட்டலைஸ்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுவும் ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்க இந்த வண்டியில். மிடில் ரோவில் இருக்க பேசஞ்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராப் ஹேண்டில்ஸ் வித் பேக் ஹூக்கரோடு வந்துடுதுங்க. உங்களுக்கு ரீடிங் லேம்பும் வந்துடுதுங்க இந்த மாடலில். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்டர் ரோவில் இருக்க 2 பேசஞ்சர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடிங் லேம்ப்ஸ் வந்துடுது. ஸோ இப்போ நம்ம வண்டியுடைய 3rd ரோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே போய்ட்டு பார்த்துடலாங்க. ஸோ 3rd ரோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம வந்து சிரமப்படணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஜஸ்ட் ஒரு புஷ் மட்டும் பண்ணிட்டா போதும். இந்த சீட் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாக ஃபோல்ட் ஆகிட்டு அதை அப்படியே தூக்க ஆரம்பிச்சிருங்க. பிகாஸ் இது வந்து ஒரு மோட்டரைஸ்டு சீட்டு. ஸோ இப்போ நம்ம அப்படியே உள்ளுக்குள்ளார போகலாம். ஸோ உள்ளே போய் உட்காந்துட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் உள்ளே போகிற மக்களே. ஸோ நான் உட்காந்துக்கிறேன். உட்காந்துட்டு அண்ட் இப்போது என்னோடய ஹைட்டுக்கு பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு அண்டர் தை சப்போர்ட் பார்த்திங்கன்னா ஒரு 80% ஓகேஷாக இருக்குதுங்க. ஸோ இப்போ நான் இந்த சீட்டை வந்து நான் பின்னாடி இழுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ லெக் ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சாரி, நானே வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு இது காமிக்கிறதுனால கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னோடய ஹைட்டுக்கு அப்படிங்க பார்க்கும்போது ஓகேஷாக இருக்குது. லோக்கலில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஓகே, பட் லாங்கும்போது கொஞ்சம் இறங்கி ஏறுற மாதிரி தான் இருக்குங்க. 2 பேர் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகலாம் இந்த 3rd ரோவில். பட் இங்கே ஒரு சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும். பிகாஸ் ஒவ்வொன்றுக்கும் அந்த மிடில் ரோவில் இருக்க பீப்புளை வந்து நம்ம கூப்பிட்டு நம்ம சார்ஜ் பண்ணி எடுத்து போடுற மாதிரி இருக்கும். அது ஒன்று. இங்கே ஒரு சார்ஜிங் ஏரியா கொடுத்துருந்துருக்கலாம். அது ஒரு மிஸ்ஸிங் போர்ஷனாக இருக்குதுங்க.
அண்ட் இப்போது தேர்ட் ரோலேருந்து பார்த்தாலும் நமக்கு வியூ தெரியுதுங்க. அண்ட் இங்கே தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இங்கே சீட் பெல்ட் வந்து கொடுத்துருக்காங்க செக்யூரிட்டி கன்சர்ன் பொறுத்து. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். பிகாஸ் தேர்ட் ரோ பேசஞ்சரையும் அவங்க வந்து கவனிச்சிருக்கிறாங்க இந்த பார்ட்டில். ஸோ இந்த விண்டோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏரியா இருக்குங்க. அந்த தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கும் வந்து கிராப் ஹேண்டில்ஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டும் வந்து ரெக்ளைனபிள் தாங்க. ஸோ இதுவுமே வந்து நம்ம பின்னாடி வந்து சாய்ச்சிக்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக தான் நம்ம உட்காரணுங்கிறது கிடையாது. அந்த ரியர் விண்டோ போர்ஷன் வரைக்கும் நம்ம வந்து சாய்ச்சி உட்காந்துக்கலாங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேக் பெயின் அவ்வளோக்கா வராது இந்த தேர்ட் ரோவில். ஸோ உங்களுக்கு இங்கே ரியர் ஏசி வென்ஸும் உங்களுக்கு வந்து வந்துடுதுங்க. அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ லைட்ஸ் காமனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நைட் டைமில் வந்து ரொம்ப ரீடபிளாக தான் இருக்குங்க. இப்போ நான் வந்து வெளியே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா சேம் ஒன்றும் இல்லைங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன புஷ் தான். அது அப்படியே சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டரைஸ்டாக வந்து உங்களுக்கு ஃபோல்ட் ஆயிரும். நம்ம ஈஸியாக வந்து வெளியே வந்துடலாம். ஸோ அது வந்து பெரிய கஷ்டமாக இருக்காது ஒரு சின்ன ஏஜ்டு பீப்புளுக்கு. பட் வயசானவங்களால பின்னாடி உட்கார முடியாதுங்க. வண்டியுடைய பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாங்க. ஸோ இனோவா கிறிஸ்டா 2023 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்னும் அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து பூட் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த தேர்ட் ரோ பேசஞ்சர் சீட்டை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். பண்ணிட்டா நம்மளுக்கு இன்னுமே தாராளமாக பூட் ஸ்பேஸ் இருக்கும். நம்ம படுத்துகிட்டே கூட ட்ராவல் பண்ணிக்கலாங்க. அந்தளவுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹெட் ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தேர்ட் ரோ சீட் இருக்குது இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் 3 பேர் ட்ராவல் பண்ணுறதுனா உங்களுக்கு நெக் பெயின் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு பரவாயில்ல, அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் ரோ அதை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து நீட்டாக இருக்குங்க. ஸோ 3 பேரும் ட்ராவல் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கே லெஃப்ட்டில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன லைட் கொடுத்துருக்காங்க. அது நைட் டைமில் லக்கேஜ் எதாவது எடுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா இருட்டில் நிரண்டிகிட்டு இருக்கணும் நம்ம. ஸோ அந்த லைட் இருக்கனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு டூல்ஸு அந்த கிட்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறதுக்கான ஏரியா தான் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த வண்டியை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணுன்னா இந்த ஹேண்டில் பார்க்கிட்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஏரியா இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம சும்மா அப்படி கையை வச்சுட்டு அப்படின்னு நம்ம இழுத்து சாத்தினாலே போதுங்க. அது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுவும் பரவாயில்ல தான் தோணுதுங்க. ஸோ இந்த வண்டியுடைய மெயின் மேட்ரு இன்னொன்று இருக்குங்க. இது ரியர் வீல் டிரைவ் டீசல் வண்டி அப்படிங்கிறதுனால இது என்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கியர் வந்து ஷேக் ஆகுங்க. இன்னோவோட அழகே அதுதான். ஸோ இப்போ நான் வண்டியை வந்து இப்போது ஆன் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் அந்த கியர் ஷேக்கிங்கை நீங்கள் பார்க்கலாம். அப்படியே அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து என்ஜின் ஆன் ஆகும்போது அந்த கியர் வந்து அப்படியே ஷேக் ஆகுங்க. ஸோ அது வந்து இந்த இன்னோவாக்கான ஒரு குணம்னு சொல்லலாம். ஸோ அது வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ டிரைவிங் என்தூசியாஸ்ட் அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இப்போ வண்டியுடைய என்ஜின் பேக்கு நம்ம வந்தாச்சுங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2400 சிசிங்க, 4 சிலிண்டர் என்ஜினு, டீசலுங்க. ஸோ இந்த வண்டியுடைய பவர் பார்த்தீங்கன்னா 148 பிஹெச்பிங்க. அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா 343 என்எம் டார்க் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வண்டியுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், 178 எம்எம். அண்ட் இது ஒரு ரியர் வீல் டிரைவ் வண்டிங்க. ஸோ இந்த வண்டி வந்து டிரைவர்ஸ் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். பட் மோஸ்ட்லி ஓனர்ஸ் ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனாலும் கொஞ்சம் அந்த என்ஜின் கீழே கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் அடைச்சி விட்டுருந்துருக்கலாம். பட் பரவாயில்ல. ஓகே, ஸோ இதுதான் வந்து வண்டியோட என்ஜின் பேங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நீட் அண்ட் ஃபினிஷாக அவங்க வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஸோ இதுதான் மக்களே இன்னோவா கிறிஸ்டாவுடைய இன்சைட் அண்ட் அவுட் சைடு வியூஸ். ஸோ இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்டு நம்ம வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் வந்து உங்களுக்கு வந்து ரீச் அவுட் ஆகும். ஸோ இனி நெக்ஸ்ட் vlogல நம்ம பார்க்கலாம். டேக் கேர், பை பை.